அனைவருக்கும் வணக்கம். பக்தி இலக்கியத்தின் சிகரமாக போற்றப்படுவது அபிராமி அந்தாதி. சொல்லின் செல்வர் என்று போற்றப்படும் அபிராமி பட்டரால் அன்னை அபிராமியின் அருளை வேண்டி பாடப்பட்ட இந்த தொகுப்பு வாழ்வின் சகல துன்பங்களையும் போக்கவல்லது. இன்று நாம் காப்புச் செய்யுள் மற்றும் முதல் பாடலின் பொருளை காண்போம். முதலில் விநாயகர் பெருமானை துதிக்கும் காப்புச் செய்யுள். தாரமர கொன்றையும் ஷண்பக மாலையும் சாத்தும் தில்லை சார்தம் பாகத்து உரை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையுள்ளே காரமர மேனி கணபதியே நிற்கக் கட்டுரையே. கொன்றை மாலையையும் ஷண்பக மாலையையும் அணிந்த தில்லை நடராஜ பெருமானின் திருமகனே, கார்மேகம் போன்ற மேனியைக் கொண்ட கணபதியே, ஏழு உலகங்களையும் ஈன்ற அன்னை அபிராமியின் புகழை நான் பாடத் தொடங்குகிறேன். இந்த அபிராமி அந்தாதி எப்போதும் எந்தன் சிந்தையில் நிலைத்து நிற்க நீயே அருள் புரிய வேண்டும் என்று விநாயகரை வணங்கித் தொடங்குகிறார் அபிராமி பட்டர். பாடல் 1. தோற்றமும் துணையும். இப்போது முதல் பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித் திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயும் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இந்த பாடலில் அன்னை அபிராமியின் எழில் கோலத்தை வர்ணிக்கிறார் பட்டர். உதிக்கின்ற செங்கதிர், அதிகாலையில் உதிக்கின்ற சூரியனைப் போன்ற சிவந்த நிறம் கொண்டவள். உச்சி திலகம், நெற்றியில் ஒளிவீசும் திலகத்தை அணிந்தவள். மாணிக்கம், ஞானம் மிக்க மேலோர்கள் மதித்து போற்றும் மாணிக்கம் போன்றவள். மாதுளம் போது, மாதுளம் பூவின் மென்மையான சிவப்பை ஒத்தவள். மின்கொடி, திருமகளாகிய லக்ஷ்மி தேவியே போற்றும் மின்னல் கொடி போன்றவள். இத்தகைய பேரழகு வாய்ந்த அன்னை அபிராமி என் வாழ்க்கையின் சிறந்த துணையாக, விழுத்துணையாக இருந்து என்னை காக்கின்றாள். அன்பர்களே, இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்வதால் பயம் நீங்கி மன உறுதி பிறக்கும். அன்னை அபிராமியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். அன்னை அபிராமியின் இந்த முதல் பாடலில் உங்களுக்கு மிகவும் பிடித்த வரியது அல்லது எந்த வருணனை உங்கள் மனதிற்கு நெருக்கமாக இருந்தது, அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த பாடலில் சந்திப்போம். ஓம் அபிராமி நமக.